நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையிலே இதே போல ஜபத்துல தனித்திருந்தனா அநேக பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தனி ஜபத்தினுடைய முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கே தெரியாத நம்ம கூட இருக்க மனைவி கஷ்டப்படுறது நமக்கு தெரியாம இருக்கும். நம்ம கூட இருக்க புருஷன் கஷ்டத்தோட இருப்பாங்க, அது தெரியாம இருக்கும். நம்ம கூட இருக்க பிள்ளைங்க கஷ்டத்தோடு இருப்பாங்க, அது தெரியாம இருக்கும். நம்ம பெற்றவர்கள் கஷ்டத்தோடு இருப்பாங்க, கண்ணீர் வடித்துக்கிட்டு இருப்பாங்க, அது நம்ம தெரியாம இருப்போம். நம்ம கூடவே தோளுக்கு தோளாக நன்றாக இருக்க ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் இன்னைக்கு அநேக கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது வெளியே சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா நீங்க தனிமையா இன்னைக்கு ஜெபிக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏசப்பா அவர் சீஷர்கள் படுகிற வேதனைகளை அவர் அறிந்து அந்த இடத்துக்கு கடந்து வருகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தனி ஜெபத்துல இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. தனி ஜெபத்தினுடைய மேன்மையை கொஞ்சம் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா கவனிங்க, அந்த சபையில எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி சிந்திக்கணும்னா, இப்ப நல்லா கவனிங்க, ஏசப்பா இருக்கிற இடத்துல உங்களை வைத்துக் கொள்ளுங்க. அந்த சபையில எத்தனை பேர் உங்களை மாதிரி ஆராதிக்க வந்திருக்காங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப வெறும் காலியா இருக்கிற இடத்துல ஏசப்பா அங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு? இல்ல, அங்க ஒரு கூட்ட ஜனம் இருக்காங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா அந்த ஒரு கூட்ட ஜனத்துக்குடைய வாழ்க்கையில தனி ஜெபம் இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த தனி ஜெபம் இல்லாததுனாலதான் இதே சபைக்கு 18 வருஷமா ஒரு சகோதரி வராங்க. அந்த 18 வருஷமா அந்த அம்மா போராட்டத்தோட இருக்காங்க. பலவீனப்படுத்தும் ஆவி அவங்களுக்குள்ள இருந்து அவங்கள கஷ்டப்படுத்துது, வேதனைப்படுத்துது. அவங்க நிமிர கூடாதபடிக்கு அவங்கள கூனியாகவே வைத்திருக்கிறது. நல்லா கவனிங்க, தனி ஜெபத்துல வளர்ந்த இயேசு கிறிஸ்து அங்க முன்னாடி வரும்போது அந்த இடம் உனக்கு என்ன காட்டி கொடுக்கிறது? வேதனைப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் அந்த இடத்துல காட்டி கொடுக்கிறான். வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற பலவீனப்படுத்தும் ஆவியோடு போராடி கொண்டு இருக்கிற மகளை ஆண்டவரை காட்டி கொடுக்கிறான். ஆனா அதே இடத்துல இருக்கிற மற்றவருடைய கண்களுக்கு அது தெரியல. மற்றவர்களாக அந்த மகள் கஷ்டப்படுறதை உணர முடியல. மற்றவர்களுக்கு அந்த காரியம் புரியல. நல்லா யோசித்து